இந்த ஆண்டு கோடை விடுமுறையில் மணி தனது பெற்றோர் மற்றும் தங்கையான தேன்மொழி தனது தாத்தா பாட்டி கிராமத்திற்கு சென்றார். மணி நகரத்தின் சலசலப்பு மற்றும் மாசுபாட்டிலிருந்து விலகி கிராமத்தின் பசுமை, சுத்தமான காற்று மற்றும் அமைதியான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அவர் பல கிராமத்து குழந்தைகளுடன் நல்ல நண்பர்களானார். மோகன், போலு மற்றும் மீனா. மணி அவர்களுடன் நகரக் கதைகளை பகிர்ந்து கொண்டார், மேலும் மொபைல் போன் மற்றும் மடிக்கணினியை பயன்படுத்துவது எப்படி என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மணியும் தேன்மொழியும் கிராமத்து குழந்தைகளால் சொல்லப்பட்ட கிராமத்தின் வேடிக்கையான கதைகளால் மகிழ்ந்தனர். இந்த கதைகளை கேட்டு மணியும் தேன்மொழியும் சில சமயம் சிரித்தார்கள், சில சமயம் வியந்து போனார்கள். ஒரு நாள் பேச்சு பேய்க்கு மாறியது. பேய்கள் இல்லை, மணி உறுதியாக கூறினார். போலு கண்களை விரித்து, இல்லை, அவர்கள் செய்கிறார்கள். எங்கள் பெரியவர்களிடம் பல பேய்க்கதைகளை கேட்டிருக்கிறோம் என்று முரண்பட்டார். மணி தீவிரமான தொனியில், நான் செவிவழி கதைகளை நம்பவில்லை. என் கண்ணால் ஒரு பேயை நான் பார்க்கும் வரை அவை இருப்பதாக நான் நம்ப மாட்டேன். குளத்தின் அருகே உள்ள வேப்ப மரத்தில் பேய் இருப்பதாக என் அம்மா கூறுகிறார். இரவில் அந்த மரத்திலிருந்து விசித்திரமான சத்தம் வரும். மீனா பயத்துடன் கூறினார். அப்படியானால் இன்று இரவு அந்த மரத்தில் ஏறி பேயை பிடித்து விடுவேன் என்று தைரியமாக சொன்னான் மணி. உனக்கு பயமில்லையா? மோகன் கேட்டான். இல்லை, நான் எதற்கும் பயப்படவில்லை, மணி நம்பிக்கையுடன் பதிலளித்தார். மறுநாள் காலை எல்லா குழந்தைகளும் மரத்தடியில் கூடினர். 3 அணில் குட்டிகளை கையில் பிடித்துக்கொண்டு மணி மரத்திலிருந்து இறங்குவதை அவர்கள் பார்த்தனர். இதோ பாரு உன் பேய் என்று குழந்தைகளை கிண்டல் செய்தான் மணி. ஓ, இவை வெறும் அப்பாவி குட்டி அணில்கள் என்று எல்லா குழந்தைகளும் கலகலவென சிரித்தனர். அதனால்தான் நான் உங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், எதையும் சிந்திக்காமல் நம்பாதீர்கள். ஒவ்வொரு சவாலையும் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் என்று மணி குழந்தைகளுக்கு அறிவுறுத்தினார்.